ஹல்லேலூயா. சங்கீதம் 34 முதல் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கத்தை காணவில்லை. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஊழியக்காரருக்கு அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்கிற இந்த 2 வசனங்களை மையமாய் வைத்து தேவனாகிய கர்த்தரை துதித்து சங்கீர்த்தனம் செய்கிறதான ஒரு பாடல். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே இது நிமித்தமாக மேன்மைப்படுவாராக. நம்முடைய ஊழியக்காரரை இந்த புதிய ஆண்டிலும் தொடர்ந்து கர்த்தர் அரவணைத்து ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த பாடலை தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் டெடிகேட் பண்ணுகிறோம். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து இது நிமித்தமாய் மகிமைப்படுவாராக. என்றும் புகழுகிறோம், மனநிறைவோடு நாள்தோறும் துதிக்கின்றோம். உம்மை போற்றுகிறோம், என்றும் புகழுகிறோம், மனநிறைவோடு நாள்தோறும் துதிக்கின்றோம். உம்மை நோக்கி பார்த்ததினால் வெட்கமடையாமல் செய்தீர். உம்மை நோக்கி பார்த்ததினால் முகம் பிரகாசமடைய செய்தீர். சொல்லாமல் ஒன்றையும் செய்வதில்லை, நீர் சொல்லியதை ஒரு நாளும் செய்ய தவறவில்லை. ஊழியர்க்கு சொல்லாமல் ஒன்றையும் செய்வதில்லை, நீர் சொல்லியதை ஒரு நாளும் செய்ய
தேவனுக்கு எங்கள் துதியும் கனமும் மகிமையும் எங்கள் மீட்பர் இயேசுவுக்கே. உம்மை போற்றுகிறோம் என்றும் புகழுகிறோம் மன நிறைவோடு நாள்தோறும் துதிக்கின்றோம். உம்மை போற்றுகிறோம் என்றும் புகழுகிறோம் மன நிறைவோடு நாள்தோறும் துதிக்கின்றோம். உம்மை நோக்கி பார்த்ததினால் வெட்கமடையாமல் செய்தீர். உம்மை நோக்கி பார்த்ததினால் முகம் பிரகாசம்